ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். எப்பவுமே இப்படி தாங்க. இட்லி செய்கிற அன்னைக்கெலாம் குறைஞ்சது ஒரு 4 இட்லியாவது மிச்சமாயிடுது அப்படின்னு புலம்புறீங்களா? கவலையை விடுங்க. மிச்சமான இட்லியில் ஒரு சூப்பரான டிஷ் செய்யலாம். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். மிச்சமான 3 இட்லி எடுத்துருக்கேங்க. ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இது கூட 2 முட்டை. இது அப்படியே இருக்கட்டும். இது எல்லாமே இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொரியணும். பொரிஞ்ச பிறகு இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் ஒன் பை ஒன்றா அப்படின்றத கவனமாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. இது கூட பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. 3 இட்லி எடுத்துருக்கிறதுனால ஒரே ஒரு பெரிய ஆனியன் எடுத்துருக்கேன். இதை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் மாறணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மொறுன்னு வதங்குறப்ப இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட சின்ன தக்காளிங்க, ஒரே ஒரு சின்ன தக்காளி, பழுத்த தக்காளி, இதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம இட்லி அவிக்கிறப்ப அதில் உப்பு சேர்த்துருப்போம். அதனால் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த காய்கறிகளுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் தனியாத்தூள் இல்லாதவங்க குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக காரம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதை பேலன்ஸ் பண்ணி இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிங்க. சிம்மிலேயே வச்சு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வதக்கக்கூடாது, எண்ணெயில் தான் வதக்கணும். இப்போ தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வதங்கி இருக்குது. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு செகண்டுக்கு மறுபடியும் நம்ம வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. நான் 3 இட்லிக்கு 2 முட்டை சரியான அளவாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை அதே பேனில் ஓரமாக ஒதுக்கிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முதல்லையே வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து முட்டையை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. முட்டையை இப்படி உடச்சி ஊற்றிக்கிங்க. உடச்சி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு வெந்துடும். வெந்த பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த முட்டை பார்த்திங்கன்னா ஓரளவு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ முட்டையை உடைச்சிட்டு நல்லா பார்த்திங்கன்னா உதிரியாக ஆக்கிட்டு அந்த வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முதல்லையே வெங்காயம் தக்காளியோட இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நான் இப்போ வீடியோவில் காமிச்ச மாதிரி செய்யுங்க. வெங்காயம் தக்காளியை ஓரமாக ஒதுக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அது ஓரளவுக்கு வெந்த பிறகு அதை நல்லா பொடியாக ஆக்கிட்டு வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா பார்த்திங்கன்னா வெந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இட்லியை நல்லா உதுத்தி எடுத்துக்குங்க. நம்ம இட்லி உப்புமாலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உதுத்துக்குங்க. உதுத்து இப்போ இந்த முட்டையோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 70% ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். சிம்மிலேயே வச்சுக்கிங்க. வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்றா சேரணும்.
இந்த டைமில் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு, காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். கிட்டத்தட்ட இந்த டிஷ் செய்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் விருப்பமாக கேட்பாங்க. மிச்சமான இட்லின்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சூப்பராக எக் இட்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இட்லியை அப்படியே கொடுக்கறத விட இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்களேன், அவங்க வித்தியாசமாக ஏதோ செஞ்சு தராங்க அம்மா அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை குட்டீஸுங்க மட்டும்தான் விருப்பமாக சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு இல்லை, பெரியவங்களுக்கும் இந்த எக் இட்லி ரொம்பவே பிடிக்கும். பாய்.